ஓகே குட். போதும் 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 போதும். இப்போது நான் வந்து இது பாஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா 3வது பர்சனுக்கு பாஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு பாஸ் 3rd பர்சனுக்கு பாஸ் பண்ணணும். ஒருத்தர் ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே ஓகே பாஸ். இந்த பேட்டனுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக தான் பாஸ் பண்ணணும். ஓகே ஸ்ட்ரெயிட்டாக தான் பாஸ் பண்ணணும். இதை வந்து இப்படியோ 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 பாஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே கொடுங்க. எப்பெல்லாம் வருதோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணணும். 2வது விஷயம், இதை ஹோல்டு பண்ணக்கூடாது ரொம்ப நேரத்துக்கு. புரிஞ்சுதா? மிஸ்டேக் பண்ணாங்கல்ல, எப்பவுமே இதை கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க ட்ரை பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகே ஃபோக்கஸ் பண்ண சொன்னல, ஃபோக்கஸ், மிஸ்டேக் பண்ணக்கூடாது. தெரிச்சுதா? நம்ம ஹோல்டு பண்ணனாலோ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணனாலோ will you join? ஓகே 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 ரைட். சாப்பிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் பேட்டன் இஸ் கமிங். 3வது பேட்டன் வரப்போகுது. ஓவர் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க நீங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கும்போது ட்ரை பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க ட்ரை பண்ணணும். வாங்குறவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். வீசிருங்க, ஹோல்டு பண்ணாதீங்க. யாரையும் நினச்சி கவலைப்படாதீங்க. ஓகே நீங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க. ப்ராப்பராக நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இடிக்காமல் போய்கிட்டே இருக்கும். ஓகே கொடுத்துருங்க. மெதுவாக கொடுங்க. வீசுங்க, ஹோல்டு பண்ணாதீங்க. நீங்கள் ஹோல்டு பண்ணீங்கன்னா அப்புறம் நான் மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஸ்ட்ரைட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ரைட். பார்க்கலையா? அடுத்த 4வது வரப்போகுது. பாஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கீழே விழுந்துருச்சுன்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த பேட்டன் வந்துக்கிட்டே இருக்கு. இஃப் யூ இதை ஒரு தடவை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் தப்பு கிடையாது. ஓகே கொடுக்குறவங்க தப்போ அவங்க தப்பு கிடையாது. நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கீழே விழுகிறது எடுக்கக்கூடாது, அடுத்த பேட்டன் விழுந்துடும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம், வாழ்க்கையில் ஒரு ஈவெண்ட் இல்லையா? நிறைய ஈவெண்ட் நம்மளோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. லாட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக, இல்லையா? ப்ராப்ளம்ஸ். அப்போது என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். கொடுக்குறவங்க எப்படி வேணால் கொடுக்கலாம், ப்ராப்ளம் எப்படி வேணால் வரலாம், எந்த வழியில் வேணால் வரலாம், எவ்வளோ டஃப்பாக வேணால் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ணுறத பொறுத்த இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இப்படியும் வரலாம். பட் நம்ம அதை வாங்கி ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் கொடுக்கணும். அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது, ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே ஹோல்டு பண்ணக்கூடாது ரொம்ப நேரம். எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம இமோஷனலை வந்து கட்டுப்படுத்தணும். அந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி நம்ம கிரியேட் பண்ணணும். இமோஷனலை ஹேண்டில் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணணும், ஈஸியாக பாஸ் பண்ணணும். ப்ராப்ளத்தை ஈஸியாக பாஸ் பண்ணணும், வாங்கணும் பாஸ் பண்ணணும். எங்கேயும் ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்மூத்தாக அதை ஹேண்டில் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் கொடுக்கணும். கீழே விழுந்தால் எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா
அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியலை, அது கீழே விழுந்துருச்சு, நம்ம கை மீறி போயிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? டெம்பரரியாக அதை ஸ்டாப் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது, ஐயோ போச்சு அப்படின்ட்டு அதுலேயே வருத்தப்பட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த ப்ராப்ளத்தை எடுக்க முடியாது. ஸோ டெம்பரரியாக அதை நிறுத்தி வைங்க, இன்னொரு ப்ராப்ளத்தை வாங்கி விடுங்க. நமக்கு எப்போச்சும் டைம் வரும், இப்போ நான் சும்மா தான் இருக்கேன், இப்போ டைம் வந்துருச்சு, இதை இப்போ எடுத்து ஹேண்டில் பண்ணுங்க இல்லையா? ஓகே, கட். குட் குட். கீழே விழுந்தா எடுக்காதீங்க. விழுந்துச்சா? இப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமா? அவங்க கொடுத்தாங்க, நம்ம அங்கேருந்தே வாங்கணும். வாங்கிட்டோமா? ஓகே, கொடுங்க. அடுத்தது, வாழ்க்கையில் நம்ம எத்தனை ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம்? நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லி லைஃப்பில். ப்ராப்ளம் எப்படி வேணால் வரலாம், இப்படி இருந்து வரலாம். நம்ம இப்போ ரைட் ஹேண்டில் தானே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஓகே வெயிட் நெக்ஸ்ட் பேசுகிறேன். ஓ சாரி உங்கள் மிஸ்டேக் இல்லை, நான் சொன்னேன்ல நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம், வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டியை நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். முதலே நம்ம வந்து எதுக்காக வட்டம் போட்டோம்? ப்ராப்ளம் எப்படி வேணால் வரலாம், பட் ஃபேஸ் பண்ணுற பொசிஷனில் நம்ம இருக்கணும். ஃபஸ்ட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, கிவ் இட் ஸ்ட்ரைட். ஓகே, ஸ்ட்ரைட்டாக கொடுக்க ட்ரை பண்ணணும். ஓ ஒய் ஏன் பெண்ட் பண்ணீங்க? why you bend your body? ஏன் பெண்ட் பண்ணீங்க? இல்ல, நீங்க வந்து அவங்கள பத்தி கவலைப்படக்கூடாது, தேர்ட் பர்சனை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுமோ, ஒருவேளை அவங்க விழுந்துருவாங்களோ, அவங்களுக்கு அடிபட்டுருமோ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லோடை நீங்க தான் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. புரிஞ்சுதா? ஐயோ என்னுடைய பேரண்ட்ஸ் அந்த சுமையை தாங்கக்கூடாது, ஐயோ என்னுடைய குழந்தைங்க அந்த சுமையை தாங்கக்கூடாது, ஐயோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுமையை தாங்கக்கூடாது. சொசைட்டியில் நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இமோஷனலி நீங்கள் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறத எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் எடுத்து போட்டுக்குவீங்க இல்லையா? அப்போ ஓவர் லோடு நமக்கு மேலே தான் வந்துடும். ஸோ அது அவங்களுடைய வேலை. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதும் பண்ணாதும் அவங்களுடைய வேலை. நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா? முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் வராத மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணலாம். பட் வாங்கலைன்னா அது அவங்களோட தப்பு கிடையாது, நம்மளோட தப்பு கிடையாது, அது அவங்களுடைய தவறு. இயற்கை எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு விஷயங்களை கேரி பண்ண முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு, அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. உங்களுக்கு இன்பவுண்ட் ஃபேக்கல்ட்டி இருக்குது. ஓகே, பட் நம்ம அதை எந்த அளவுக்கு உணர்றோமோ அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும். இது வந்து உங்களுடைய பேட்டர்ன், ரைட்? நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் இப்படி தான். இது உங்களுடைய ஹோரோஸ்கோப். நான் வந்து இப்போ உங்களுடைய ஜாதகத்தை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த பேட்டர்னை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது மூலமாக. நான் முதல்ல சொன்னேன், ப்ராப்ளம் ரைட்லேருந்தும் வரலாம், லெஃப்ட்லேருந்தும் வரலாம். சிங்கிள் ப்ராப்ளம் தான் வருமானு கேட்டால் இல்லை, மல்டிபிள் ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம வந்து 2 ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க ட்ரை பண்ணணும். அவங்க ரெண்டு ப்ராப்ளத்தை கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ரவுண்டு வரட்டுமா? குட். நீங்கள் பேட்டனை வளைச்சி கொடுக்குறீங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் 2 ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் இப்படி தான் 2ஐயும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 கடையில் ப்ராப்ளமை கொண்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும், இதை ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க ட்ரை பண்ணணும். 2ம் வேறு வேறு. ஓகே, 2ம் ஒன்று கிடையாது.
ரெண்டுமே வேறு வேறு, ரெண்டு விதத்தில் ஹேண்டில் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்க. போட்டுருங்க, நீங்கள் போட்டுருங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே. ஓ காட். ஓகே, விட்டுருங்க 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 கீழே விழுந்துச்சுன்னா விட்டுருங்க. ஓகே, சிம்பிள். இப்போது இது எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் இல்லையா, லெஃப்ட் பிரெயினோட ஆக்டிவிட்டி என்ன, ரைட் பிரெயினோட ஆக்டிவிட்டி என்ன? ரொம்ப டஃப்பான கொஸ்டினாக இருக்கு. ரைட் பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து கிரியேட்டிவிட்டி, ஆர்ட். ஓகே, லெஃப்ட் பிரெயினோட ஆக்டிவிட்டி லாஜிக்காக திங்க் பண்ணுறது. இந்த மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணுறவங்க, அப்புறம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறவங்கலாம் லெஃப்ட் பிரெயினை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அதிகமாக லெஃப்ட் பிரெயின் தான் ஒர்க் பண்ணும். இதை வந்து லாஜிக்னு சொல்லுவாங்க, புத்தின்னு சொல்லுவாங்க. புத்தியை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே, ஈஸியாக சொல்லணும்னா புத்தின்னு சொல்லலாம். பட் ரைட் பிரெயின் யூஸ் பண்ணுறவங்க யார்? இந்த மியூசிக்கு, டான்ஸு, இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க. நம்மளுடைய லைஃப்பில் லாஜிக்கலாக இருக்கவங்க இருக்காங்க, ரிதமிக்காக இருக்கவங்க இருக்காங்க. ஈவன் குடும்பத்தையே எடுத்துக்கிட்டனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போது நேச்சுரலில் கனெக்ட் பண்ணிக்கிறது எல்லாமே ஒன்னோட ஒன்று பொருத்தப்பட்டு போகிற மாதிரி தான். லைக் பென் அண்ட் பெண்ணுடைய மூடி, கேப், எப்படி கரெக்டாக எந்த விஷயத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். புரிஞ்சுதா? இயற்கை இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படி கனெக்ட் பண்ணலாம் நீங்கள். கரெக்டாக பொருத்தப்படுற மாதிரி தான் இயற்கை கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த லாஜிக் அண்ட் ரிதம் ரெண்டும் பொருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவர், ப்ராப்ளம் அதிகமாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படின்னா, மனைவி வந்து கொஞ்சம் காமான டைப்பில் ஆர்ட், அதாவது கொஞ்சம் இமேஜின் பண்ணி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறவங்க. அப்போது ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி போவாங்க. இல்லைன்னா அடிக்கடி ப்ராப்ளம் வரும், வித்தின் இயர் டைவர்ஸ் நடக்கும், அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் பண்ணி போகிற அளவுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டியை க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ உடம்பை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, உடம்புடைய இந்த பக்க ஆக்டிவிட்டி, லெஃப்ட் சைடு ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய ரைட் பிரெயின், ரைட் சைடு ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மூக்கிலேருந்து ரெண்டாக பிரிச்சேன்னா இந்த கை இந்த பக்கம் கொண்டு போகிறேன், இந்த கை இந்த பக்கம் இருக்க வரைக்கும் தான் இதோடைய ஆக்டிவிட்டி லெஃப்ட் பிரெயின் பண்ணுது. இந்த கையை நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எந்த பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும்? ரைட் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா மூக்குக்கு இந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ நேச்சரோட கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்களா, இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த பிரெயின் விட்டுரும், அதை இந்த பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, அதனால தான் நான் இப்படி பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரியேட்டிவாக அதை வந்து ரிதமிக்காக கொடுத்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன், ரிதமிக்காக கொடுக்குறேன் இல்லையா, திருப்பி பாஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயத்த நான் என்ன பண்ணுறேன், ஹோல்டு பண்ணக்கூடாது, லாஜிக்காக திங்க் பண்ணுறேன். ஹோல்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணணும், லாஜிக்காக திங்க் பண்ணுறேன். ரிதம் லாஜிக் ஒர்க் ஆகிட்டே இருக்கா, அப்போ பிரெயின் வந்து ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கும். இதை வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங், அதாவது இப்போ அந்த காலங்களெல்லாம் கதவோட நிலவு தெரியுமா, 5 அடி தான் இருக்கும், 7 அடி இருக்காது, குட்டியாக தான் இருக்கும், குனிஞ்சு தான் போகணும். அந்த காலங்களில் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சென்ஸ் அவங்களுக்கு இருந்தது, குனிஞ்சு போகணும் அப்படிங்கிறது. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை தட்டாமல் போகணும் அப்படிங்கிற சென்ஸும் வந்து நமக்குள்ளே இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணி நம்மளுடைய சென்ஸ் எல்லாமே போக்கடிச்சிருக்கோமோ, அப்போ திடீர்னு இப்போ நடந்து போய்கிட்டு இருப்போம், பக்கத்தில் திட்டு இருந்தாலும் சடனாக இடிச்சிருக்கும், தெரியாது. ஸோ அந்த சென்ஸ் வந்து நமக்கு இல்லை, அந்த மைண்டில் அந்த ஒரு சென்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அவேராக இருக்கணும் அப்படிங்கிறது. எல்லா டைம்லையும் அவேராக இருக்கிறோம். நான் இதை கொடுக்குறேன் வாங்குறேன், நான் வந்து எல்லா விஷயத்துலையும் அவேராக இருக்கேன். அதனால ஈஸியாக நமக்கு ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் பண்ண முடியும், லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியும். ரிதமிக்காக இருக்கிறவங்க லாஜிக்காக திங்க் பண்ண முடியும், லாஜிக்காக இருக்கிறவங்க ரிதம் கூட கனெக்ட் பண்ண முடியும், சொசைட்டி கூட, குடும்பத்து கூட, எல்லாத்துக்கும் கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட் 1 டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது ட்ரை பண்ணலாம், 5 எண்ணம் சர்க்கிளில் வர மாதிரி ட்ரை பண்ணலாம்.
ஓகே. நீங்க ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகே, நைஸ் நைஸ். போட்டுருங்க. விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, கீழே விழுந்து எடுக்காதீங்க. ரைட், குட் குட் குட். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, எப்படி இருந்தது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. புதுசாக எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், புதுசாக எதை கற்றுக்கிட்டீங்க? என்ன வந்தாலும் நம்ம கிட்ட வரது டக்குன்னு கொடுத்துடணும், யாருக்காவது வெயிட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரிசீவ் பண்ணுறது வந்துட்டு வரும் வெயிட் பண்ணக்கூடாது. இப்படி வந்துச்சு டக்குன்னு ஹோல்ட் பண்ணி டக்குன்னு இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது பிடிக்கலையே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது, அது ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்படி போடாங்க, எப்படி வந்தாலும் இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. வேற உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அதான் கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு ப்ராப்ளம் வரும்போது இப்படி தான் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு. ஐயோ, ஒரு ஈவெண்ட் வரும்போது ஐயோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். பட் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நமக்குள்ளே இருக்குது. நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை விட்டுறணும். நம்ம மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடணும். ஃபாஸ்ட்டை எடுத்து வச்சுக்கவே கூடாது நம்ம மைண்டுக்குள்ளே. அப்போ அடுத்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, அதை தான் ஃபேஸ் பண்ணணுமே இல்லையே. நம்ம வந்து அவேராக இருக்கணும் அடுத்தது வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி. இதை விட்டுட்டோம் அப்படின்னா அதை பற்றி கவலைப்படவே கூடாது. ஸோ ஓகே, தென் புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஸ்டேபிளாக இருக்கணும். எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும். எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டா பண்ண, எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு. தென் இல்லையா, ஒண்ணுமே இல்லையா? ஹலோ, நமக்கு எப்படி ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணாம நம்ம கரெக்டாக பண்ணணும். ஓகே, இதை வந்து நான் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறேன். அப்படின்னா நம்ம வந்து சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல செல்ஃப் சஸ்டைனாக இருக்கணும். ஸோ எக்கனாமிக்கலாக, ஃபிசிக்கலாக, மென்டலி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து செல்ஃப் சஸ்டைன் ஆகிருக்கணும். அதுக்காக நம்ம முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஹெல்த் வைஸ் நம்மளுடைய பாடி வந்து மூமெண்ட், ஸ்ட்ரெச்சிங் நடக்குது இல்லையா, இன்னொன்று மைண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது இல்லையா. அதே மாதிரி ஒரு லைஃப் லெசனை கற்றுக்கிறோம். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. முதல்ல நம்ம எங்கே ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, சொசைட்டி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம செல்ஃப் சஸ்டைன் ஆகிருக்கணும் எல்லாத்துலேருந்துமே. அப்போ தான் இன்னொருத்தர் கூட கனெக்ட் ஆக முடியும். லைஃப் பேசிக் திங்க். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.